ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதேச நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம சில பதிவுகளாகவே குலசேகராழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தை பற்றி தான் வரிசையாக பார்த்துன்னு வரோம். அந்த முகுந்த மாலையில் மோட்சப்பிரதனான முகுந்தன் என்ன நம்மளுக்கு என்னெல்லாம் தரணும், தனக்கு என்னெல்லாம் முகுந்தன்கிட்டேருந்து வேணும், ஸ்ரீகிருஷ்ணர்கிட்டேருந்து என்னெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி என்ன கேட்குறார், எப்பொழுதுமே உன்னுடைய திருவடி வாரத்தில் என்ன இடையறாது பக்தி செய்ய வேண்டும், உன்னை பற்றிய நினைவு என்னிடத்தில் நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வரிசையாக கேட்டுக்கிறார். முதல்ல நிறைய திருநாமங்களை சொல்லுபவனாக என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இதில் இந்த ஒரு 7 ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த 7 ஸ்லோகத்திலையும் ஒரு விஷயத்தில் கூட நான் அப்படி பண்ணுறேன், எனக்கு நீங்கள் துணை பண்ணு அப்படின்னு கேட்கல. என்னை அப்படி பண்ணுறவனா நீயே ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஒன்றா கேட்குறார், ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். அதில் என்ன ஆச்சு, ஏன் வருத்தப்பட்டுக்கணும் அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய திருவடிவாரத்தில் இடைவிடாத பக்தி இருக்க வேண்டும் சொன்னால் அதற்கு அவனுடைய அனுகிரகம் வேணும், முதல் விஷயம். அப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், திவிவா புவிவா மமாஸ்துவாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அப்படின்லாம் சொன்னால் நீ பூமியில் இருக்கியா, ஆகாசத்தில் இருக்க போறியா, அதாவது சொர்க்கத்தில் இருக்க போறியா, இல்லை நரகத்துக்கு போக போறியா அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறதா இருந்தாலும் அதுக்கு நம்மளோட முயற்சி எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது நம்மளோட கர்மவினை பயனாகவே தான் இவை அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். சில சமயத்தில் நம்ம சில வேலைகளை செய்யாத விடுறோம், அதனால் என்ன தீமை அதிகரிக்கும். சில சமயத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தவிர்க்கிறோம், தேவையில்லாத வேலையை செய்கிறோம். தேவையில்லாத வேலையை செய்யறது இல்லாமல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமையும் விடுறோம். அதாவது இஷ்ட நிவர்த்தி இஷ்டமான வேலையை செய்கிறது மட்டும் இல்லை, இஷ்டமான வேலையை செய்யாமையும் இருக்கிறோம், இஷ்டம் இல்லாத வேலையும் செய்கிறோம். அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே பனிஷபிள் அஃபென்ஸ் தான். இது ரெண்டுத்துக்கும் போதுமான அளவுக்கு என்ன பண்ணோம், ஒன்றே தண்டிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது போல் சொல்லும்போது அவர் என்ன கேட்குறார், எப்போவுமே உன்னுடைய பாத பங்கஜங்கள் என்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்புறம் எனக்கு எந்த விஷயத்து மேலேயும் ஆசை இல்லை, ஒன்றே ஒன்று தான் ஆசை, ஒன்றே ஒன்று தான் விருப்பம். அப்படின்னா உன்னுடைய திருவடி வாரத்தில் பக்தி இருக்க வேண்டும், உன்னை இடைவிடாது சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றா கேட்டுக்கிறார். அப்படி வரும்போது இந்த 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ண துதிய பத பங்கஜ பஞ்சராந்த அத்வைவமே விஷது மானசராஜஹம்ச அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இதில் நம்ம ஏற்கனவே இந்த முன்னாடி இருக்கிற பதிவில் இதை பற்றி நம்ம பார்த்தோம் தான். ஆனால் கிருஷ்ண துவதீய பத பங்கஜ அப்படின்னு சொன்னால் உன்னுடைய 2 திருவடி தாமரைகள் அப்படிங்கிற ஒரு கூடு இருக்கே, அந்த கூட்டுக்குள்ள அடியனுடைய மனமாகிற ராஜஹம்சம் சென்று நுழைந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன, பெருமாளுடைய திருவடி என்கிற கூடு, திருவடி என்கின்ற பந்தோபஸ்தான இடம், திருவடி என்கின்ற நிழல். அதனால தான் இப்போ ஆழ்வார் உன் திருவடி கீழ் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்கிறார். அடிக்கு கீழ், அதை திருவடிக்கும் கீழாக நின்று நான் உன்னுடைய திருவடி வாரத்தில் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அந்த விஷயத்தை மனசில் வாங்கிட்டேன். அதனால தான் வராக நாயனார் என்ன சொன்னார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. அப்புறம் சிதே மனசு சுஸ்வஸ்தே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய சரீரம் நம்மளுக்கு சொன்ன பேச்செல்லாம் கேட்குறது, நில்லுன்னா நிற்கும், நடன்னா நடக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு வா அப்படின்னா இப்போ என்ன நடுராத்திரியில் இல்லை பரவாயில்ல ஒரு 1/2 மணி என்ன தெரியுமா பண்ணணும், ஆஃப்டர் சப்பர் வாக் எ மைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் நட அப்படின்னு சொல்லி 20 நிமிஷம் நடந்துட்டு வா அப்படின்னா ஒரு 40 வயசில் இருக்கிறவனாக இருந்தால் நடப்பான். அவனே 75 வயசில் நடக்க சொன்னால் என்ன சொல்கிற, நடக்கணுமா, என்ன பண்ணணும், நட 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 அப்படின்னு உட்காண்ட நேரத்துலேருந்தே நட சொல்லுவான். நடன்னு சொல்லுவனே தவிர நடக்க மாட்டான். அதனால் ஒரு வயசுக்கு அப்புறம் சரீரம் என்ன பண்ணாது, சொன்னத்தை கேட்காதுன்னா அங்கங்கே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மசில் ஸ்பாசம் அடிக்கடி வரும், வாதம் பித்தம் கபம் அதெல்லாம் மேலிழுந்து வரும். ஆழ்வார் சொல்கிறார் அடுத்த வரையில் நான்
பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்துடும் பாடியில், ஈஸியான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, மூமெண்ட்டுக்கு குறைவாக இருக்கும், மூமெண்ட்டுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டி வரும். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், சரீரம் சொன்னத்தை கேட்கும்போது சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சத்தியோன் நரகா அப்படின்னு சொன்னால், சரீரம் சொன்னத்தை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், நிச்சயமாக நடந்துக்கணும், அது அப்போவே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்படி சொன்ன உடனே ஏன் கேட்டால், அந்த கடைசி நாளில் உன்னுடைய மனமாகிற உன்னுடைய திருவடிவா தாவர ஆகிற கூண்டுக்குள் என்னுடைய மனம் நுழைஞ்சிக்கலை, என்னுடைய ராஜஹம்சம் போல இருக்கிற மனம் அதில் நுழைஞ்சிக்கலைன்னு வை, அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்பொழுதே சரணாகதி பண்ணுறேன், உன்னுடைய கூண்டு போல பத்திரமான இடமாகிற உன்னுடைய திருவடி தாமரைக்கு கீழே என்னுடைய மனம் என்கின்ற ராஜஹம்சம் போல அது என்ன பண்ணணும், அது நுழைந்து அங்கே என்ன பண்ணணும், சேஃபாக இருக்கட்டும், பத்திரமாக அங்கே வசிக்கட்டும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இதில் இது என்னாச்சு, பஞ்சரம் என்று சொன்னால் கூடு, அதாவது எந்த விதமான வெளி விவகாரங்கள் தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கூடு, அதுபோல பந்தோபஸ்தான இடம் இந்த உலகத்திலே எது, இறைவனுடைய திருவடி தாமரைகள் தான். இதில் நம்ம நிறைய விஷயங்களை இங்கே பார்த்துக்கலாம். பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் வயசு ஆகிப்போச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கலை, காது சொல்கிற விஷயம் தவறாக புரியலை, இவ்வளோ பழைய நினைவுகள் இருக்கே, அந்த சமாச்சாரம் தான் இப்போ யாரோ சொல்கிறாளான்னு நம்ம கேட்டுக்கிறோம். இல்லைன்னா கண்ணு ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் எதையும் பார்க்க முடியல, அப்படியெல்லாம் நடக்கிறது. அதாவது இந்திரியங்கள் நம்ம வயம் இல்லை, நம்மளை கட்டுப்பாட்டை தாண்டி அதை தளர்த்துக்கிண்டு போகிறது அப்படின்னா, அதுபோல் நேரத்துலலாம் பெருமாள் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதியும், அவனுக்கு மேலான உலகங்களே அழுக்கிறேன், நானே நின்று கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல. அந்த கூட்டின்னு போகும்போது முதல்ல இந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் கிளம்புறதுன்னு வைங்களேன், அப்படி பெருமாளே அதை கடைஞ்சி முதுகு தண்டை டைட்டாக பிடிச்சி அந்த ஜீவனை வெளியில் எடுத்துக்கும் போது, அப்போ பெருமாள் நினைப்பறான், என்ன இவ்வளோ கஷ்டப்படுறானே இந்த சரீரம், ஒரு சரணாகதனை போய் நம்ம இவ்வளோ சிரமப்படுத்துகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு பெருமாள் என்ன பண்ணுவாராம், முதல்ல அந்த ஜீவன் வெளியில் வந்த உடனே தன்னுடைய திருமார்போடு அதை அணைத்துக்கு போகிறான். எப்படின்னு எது போல் இருக்கும் அப்படின்னு கேட்டால், விபீஷணனுக்கு ஒரு இருக அணைத்து கொடுத்தார். அப்புறம் எப்போவுமே பிராட்டி இருக்காளே ஸ்ரீதேவி நாச்சியார், அவள் பெருமாளோட அவளோட அகலையில்லேன் இறைமென்று அலல்மேர் மங்கை உரை மார்பான்னு சொல்கிறார் இல்லையா, அதுபோல் தாயார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, விபீஷண சேர்த்து கட்டின்றது. ஆஞ்சநேய சுவாமி சீதா பிராட்டியை அசோகவனத்தில் பார்த்துட்டு கண்டேன் சீதையை அப்படின்னு இங்கே குதித்த உடனே என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. இப்போ பெருமாள் உணர்ச்சி வசத்தில் இப்படி பார்த்துட்டு வந்தியா, அவளை என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி அவகிட்ட இவரோட கணையாழி கொடுத்துட்டு அவகிட்டேருந்து அந்த ஆவரணத்தை கொண்டு கையில் காட்டின உடனே அதை வாங்கிட்டே பெருமாள் என்ன பண்ணாராம், அனுமந்த சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை சேர்த்து கட்டின்றாராம், இருக அணைத்து கண்டாராம். இதற்கு இணை இதுவே தான், இதற்கு வேறொன்றும் கொடுக்கறதுக்கு கைமாறு இல்லை, நான் எப்படி நீ பண்ண உபகாரத்துக்கு என்ன கைமாறு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெருமாள் ஆஞ்சநேய சுவாமியை இருக அணைச்சுண்டாராம். அதுபோல் அக்ரூருக்கு அவர் அணைப்பு கொடுத்தார், அப்புறம் விபீஷண ஆழ்வாருக்கு அணைப்பு கொடுத்தாருன்னா, இதுபோல் இருக கட்டிப்பறான் இந்த ஜீவனை சரணாகதனை பெருமாள் அப்படி இருக அணைத்து கொள்வாராம். அதுக்கப்புறம் தான் அதை விட்டுடுவார். அது நேராக என்ன பண்ணும், விரஜா நதி தீரத்து வரைக்கும் போகும், அமானவன் கூட்டின்னு போவான், அதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் தான். ஆனால் இந்த இடத்துல பெருமாள் கிட்ட என்ன கேட்குறாரு ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் சொன்னால், அந்த பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தை இருக்கும்பொழுது நான் என்ன செய்யணும், உன்னுடைய திருவடி வாரங்களை நினைத்து கொள்ளிருக்க வேண்டும். இதில் எப்படி இருக்கும்னு கேட்டால், பெருமாளோட பேசுறது 3 விஷயங்கள். இப்போ நம்ம திருவள்ளிக்கேணி திவ்ய தேசத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறோம். உற்சவர் பத்தி உலாத்தல், நேற்றுக்கு தான் ஏகாதசிக்கு என்ன பண்ணியிருப்பார், ஒரு புறப்பாடு நடந்திருக்கும், அமாவாசை புறப்பாடு நடந்திருக்கும், பௌர்ணமிக்கு புறப்பாடு நடக்கும், அப்புறம் என்ன திருவோணத்துக்கு புறப்பாடு நடக்கும், ரோகி நட்சத்திரத்துக்கு புறப்பாடு நடக்கும், பார்சாதிக்கு, சுவாதிக்கு தெளி சிங்கர எழுவர், அப்புறம் ரேவதிக்கு ரங்கநாதர் எழுவர், ஹஸ்தம் என்று சொன்னார் வரதர் எழுவர், அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒரு நாளைக்கு புறப்பாடு இருக்கும். ஆனால் பார்சாய சுவாமிக்கு என்ன ஏகாதசிக்கு புறப்பாடு இருக்கும், உடனே அமாவாசை பௌர்ணமின்னா புறப்பாடு இருக்கும், அப்புறம் ரோகிணிக்கு புறப்பாடு இருக்கும். அந்த ரோகிணிக்கு புறப்பாடு பார்க்கும் பொழுது பெருமாள் ஏழை பண்ணிட்டு வரார். என்ன துவஜஸ்தம்பத்தை தாண்டி வெளியில் துவார கோபுரவாசப்படியை தாண்டி வெளியில் வரும்பொழுது நம்ம எட்டி நின்று சேவித்தோம்னு வைங்களேன், பெருமாள் சின்னதாக ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்புக்கு எங்கே போய் அதுக்கு எதை இணையாக சொல்லுறது அப்படின்னு சொன்னால், அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும்.
அப்படி என்ன சொல்கிறார் பெருமாள்? முதல்ல சிரிச்சுட்டு, என்ன அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் எட்டி நிற்கிறேன், வா அருகாமையில் வா அப்படின்னு கூப்பிடுறது போல இருக்கும். அப்புறம் பெருமாள் நன்னா நடந்து வரார். அவை என்ன சேவையாது முள்ள நிதானமாக நடந்து வரார். அப்படி பார்க்கும்போது பெருமாள் அபயஹஸ்தம் காட்டின்னு இருக்கார். ஏன் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினச்சிட்டியா, நான் இத்தனை நாளாக வர முடியல அப்படின்னு சொல்லி பயந்தியா வருத்தப்பட்டுண்டியா, ஏதோ நல்ல அஞ்சேல் அபயம் அப்படின்னு சொல்லி மா சுச்சகா அப்படின்னு தன்னுடைய திருக்கைகளால் அபயம் காட்டுவார். அப்புறம் இவன் ரொம்ப பெரியவனாச்சே, அதனால் நம்மளுக்கு எதுவும் நம்ம காரியத்தெல்லாம் பண்ணி தர மாட்டானோ, இவன்கிட்ட போய் எதுவும் கேட்கறது தவறோ அப்படின்னு சுவாமிகிட்ட ஒன்றும் கேட்கப்படாதோ அப்படின்னு நினைக்கிறோம்னு வைங்க. அப்படி இல்லை, அவனோட பெரிய கிரீடம் வச்சுருக்காரு, தலையில் சாத்தின்னு இருக்க பெரிய பெரிய கிரீடம் அப்படின்னா அது அவன் ரொம்ப பெரியவன்னு காட்டி தருது. அப்படி காட்டி தந்தாலும் அவன் இப்படி கை அபயம் காட்டுறாருல்ல பெருமாள், அதனால் மா சுச்சகா அப்படின்னு சொல்லறதுனால பரவாயில்ல, ரொம்ப பெரியவராக இருந்தாலும் நம்மை போல தாழ்ந்தவனுக்கும் சாதாரணப்பட்டவனுக்கும் பெருமாள் என்ன பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆட்சிதான். அவருடைய புன்சிறப்பை பார்த்து அருகாமையில் போனோம், அவரோட அபயஹஸ்தத்தை பார்த்து மனசில் நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம், அவருடைய பெரிய கிரீடங்களை பார்த்து அவர் ரொம்ப உயரமானவரோ ரொம்ப வசனத்தில் இருக்கிறவரோ நம்மளை போல தாழ்ந்தவன இருக்கனுக்கு என்ன தாழ்ந்தவனாக இருப்பவனுக்கு எந்த பயனும் இல்லையோ, அவர் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த காரியத்தையும் செய்து தரமாட்டாரோ அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த கிரீடம் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன மறுபடியும் அந்த புன்சிரிப்பு நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது பெருமாள்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு பெரிய வியாக்கியானம் போல் நம்ம அருகாமையில் நின்று பார்த்துக்கிறோம். ஆனால் கிட்டக்க 100 வார்த்தையும் சொல்கிறார், என்ன எட்டி நிற்கிற சரணாகதி, என்னாவது சிரிச்சுட்டு என் சிரிப்பை பார்த்துட்டு நீ என்னோட சேர முடியாது, என்னுடைய கிரீடத்தை பார்த்துட்டு என்னோட நீ சேர முடியாது, என்னுடைய அபயஹஸ்தம்னு போட்டிருக்கேன், அந்த மா சுச்சகான்னு எழுதியிருக்கேன், அந்த மா சுச்சகா பார்த்துட்டு என்னோட நீ என்ன பண்ண முடியாது, சேர்ந்துட முடியாது. இந்த பார் திருவடி பார், இந்த திருவடியில் சரணாகதி பண்ணாதான், திருவடியில் ஒன்று அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்கிறார்ல அந்த ஆழ்வார், அதனால் என்னுடைய திருவடியில் நீ சரணாகதி பண்ணாதான் இந்த சிரிப்பு, இந்த அபயஹஸ்தம், இந்த பெரிய கிரீடம் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், உபயோகமாக இருக்கும். அதனால் சரணாகதி பண்ணு அப்படின்னு பெருமாள் சொல்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம அனுபவித்து சேவிக்கிறவாளுக்கு தான் இதை பற்றி தெரியும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பார்சாதி சுவாமியை நம்ம அருகையில் நின்று சேவிக்கும் பொழுது பெருமாள் அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி கோபுர வாசப்படியை தாண்டி வெளியில் வரும்பொழுது அந்த கிட்டக்க நின்று மறுபடியும் இப்படி திரும்பிப்பார். அதாவது அவருடைய வலது கை பக்கமாக திரும்பி ஒரு பெரிய பிரதட்சணமாக சின்ன பிரதட்சணமாக அது இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதை ரோகிணின்னு சொன்னால் எல்லாம் 4 மாட வீதியும் சாத்திக்கிண்டு வருவார். சிலதெல்லாம் கிட்டக்க பிரதட்சணம் முடிஞ்சுட்டு வரும். அதாவது சுவாமியை அந்த உலா வர்றது இருக்கே, அது சில நேரத்தில் சிறிய உலாவாக இருக்கும், சில சமயத்தில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாக எடுக்கமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு இனிமையான தோழன் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், நம்மளை பார்க்கறதுக்கு தான் வர அந்த சிரிப்பு இருக்கே, அந்த சிரிப்பை நம்ம புரிஞ்சுனுட்டோம்னு வைங்களேன், அது அப்படியே நம்மளை பார்த்து நடந்து வரா மாதிரி இருக்கும். நமக்கும் அந்த சிரிப்பு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை கொடுத்தா என்ன, அது மேலும் மேலும் அருகாமையில் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும். இது என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் கிட்ட வேண்டும். இந்த அளவுக்கு மனதில் என்ன இருக்கணும், இனிமையான உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இனிமையான உணர்வுகளை நம்மளே வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இதற்கும் அவனருள் இன்றியமையாதது. அதனால தான் பெருமாள் கிட்ட என்ன கேட்குறார், உன்னுடைய திருவடி தாமரை என்கிற கூட்டுக்குள் அடியனுடைய மனமாகிற ராஜஹம்சம் நுழைந்து கொள்ளட்டும் இப்பொழுதே இந்த கணமே அப்படின்னு சொல்கிறார். அதே எப்படி என்ன ஆழ்வீர் இப்போவே நுழைந்து கொள்ளட்டும் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு சொல்ல முடியாமல் என்னதோ அந்த பிராணப்பிரயாண சமயத்தில் அது என்ன வாதம் பித்தம் எது மேலிட்டு நிற்குமோ, என்ன நினைவில் இருக்குமோ, எந்த சரீரம் உபாதையில் பட்டுண்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத எந்த நினைவுகளுமே தெளிவாக இல்லாமல் இருக்குமோ என்னமோ, அதனால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், இப்பொழுதே அது நுழைந்து கொள்ளட்டும் அப்படின்னு ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார் முகுந்தன். அந்த முகுந்தனை பற்றி யோசிக்கிறதுனால தான் பார்சாதியை பற்றி தோணுறது. பார்சாதி சுவாமி நிற்கும், அது 7 பெருமாள் உலா வருகிறார், வீதி உலா நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த வீதி உலாவில் வரும்பொழுது அருகாமையில் நின்று சேவிக்கும் பொழுது அவர் ஒரு நல்ல நண்பர், எல்லாருக்கும் இனிமையான நண்பர் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நண்பரை பார்த்துட்டா எப்படி மனம் ஒரு புலகாங்கிதமாகும். அவர் பெரிய சுவாமி தான், இந்த உலகத்துக்கே அவர் ராஜா தான்,
இந்த உலகத்துக்கே அவருடைய ஒரு சுண்டு விரல் நுனி அசைவினால தான் இதுவே இந்த 17 லோகங்களும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லாரை பற்றின ஒரு பெரிய லெட்ஜர் வச்சுருக்கார். நல்லது தீயது அப்படின்னு மாற்றி எழுதுறதுக்கு இதெல்லாம் சரிதான். அதனால் அவருண்ட பயப்படவோ என்ன ஒதுங்கி நிற்க வேண்டாம். அவருடைய அந்த இனிமையான பொன் சிரிப்பு இருக்கே, அந்த சிரிப்பு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்குறது. அதனால தான் ஆழ்வார் என்ன கேட்குறார், இப்போவே உன்னுடைய திருவடி தாமரை ஆகிற அந்த கூண்டிற்குள் இந்த என்னுடைய மானச ராஜஹம்சம் இந்த ஜீவன் இருக்கே அது இப்பொழுதே உன்னுடைய திருவடி தாமரைக்குள் நுழைந்து கொள்ளட்டும் அப்படின்னு அங்கே அடைக்கலம் புக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பெருமாள் என்ன சொல்கிறார், என்னுடைய சிற்பை பார்த்துட்டோ என்னுடைய அபயஸ்தத்தை பார்த்துட்டோ நீ என்னோடைய வரணும்னு நினைக்க முடியாது. திருவடியில் சரணாகதி பண்ணாதான் நீ என்ன பண்ண முடியும், என்னண்ட வர முடியும். அதனால தான் திருவடியை என்ன சரணாகதி பண்ண சொல்கிறார். அது பார்சாதி சுவாமிக்கு மலையப்ப சுவாமியை போய் சேவிச்சோமானே, அது பார் என்னுடைய திருவடியை சேவிச்சுடு அப்படின்னு அதில் அந்த மாதிரி அஸ்தம் அப்படி காட்டின்னு இருக்கோம். என்னுடைய திருவடியை சரணாகதி பண்ணால் இந்த சம்சாரம்ன்ற அந்த சாகரம் இருக்கே அது முட்டிங்கால் வரைக்கும் தான் இருக்கும். அது நெஞ்சு முட்டை வந்து உன்னை முழுகடிக்காது, அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அங்கே. அதனால் அதே மாதிரி ரங்கநாத சுவாமியும் நம்ம நம்பெருமாளை போய் சேவிக்க போனோம்னு வைங்க, அவருடைய அந்த சின்ன சிரிப்பு இருக்கே அது ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். அவருடைய சிரிப்பு அந்த குமிழ் சிரிப்பு இருக்கே அந்த 2 திரு அதரத்துக்கு பக்கத்தில் சின்ன ஓட்டை சிரித்து சிரித்து அந்த குழி பள்ளம் விழுற மாதிரி இருக்கே அது வந்து நம்மளுக்கு பெரிய நம்பிக்கையை தரும். அதுக்கப்புறம் அவர் வேகமாக நடக்கும்பொழுது நம்மளோட இருக்கிற ஒரு ராஜா தினம் பார்த்துன்னு இருக்கமே, ராஜா இன்னைக்கு உலா வருகிறார் அப்படின்னு சொல்ல வடக்கு உத்தர வீதி வழியாக இப்படி போயிட்டு அப்படி வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். அதாவது